வணக்கம் மக்களே, சாப்பிட்டீங்களா? என்னதுன்னு பார்க்குறீங்களா? பருப்பு பொடி செய்ய போகிறேன். சுடு சாதத்தோடு பற்றி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த குட்டி கிண்ண அளவு தான் நான் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கிண்ணத்தில் ஒரு கப் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு சேர்த்துருக்கேன். பொன்னிறமாக வறுத்தடிக்கு எல்லாமே வறுத்து எடுத்துக்கோங்க. பொரிகடையிலேயே சேர்த்துருக்கேன், வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு கொஞ்சம் போல் சேர்த்து அதையும் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் நிறையா குவான்டிட்டியில் செஞ்சு சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக தான் செய்கிறேன். அடுத்து கருவேப்பிலை, அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம கையில் எடுத்தோம்னா நொறுங்குற மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் சீரகம், மிளகு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நான் காரம் கம்மியாக தான் சேர்ப்பேன்றனால 2 வத்தல் சேர்த்துருக்கேன். நீங்கள் நிறையா சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். அப்புறம் அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் வெள்ளைப்பூடு சேர்த்து, தட்டி வச்ச வெள்ளைப்பூடு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு பிளேட்டில் ஆற வச்சுருக்கோங்க. எல்லாத்தையும் ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சம் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். இட்லி பொடி அரைக்கிற மாதிரிக்கே அரைக்கக்கூடாது. இது நல்லா நைஸாக இருக்கணும். இந்த பொடி நல்லா சுடு சாதத்தில் பரட்டி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சுடு சாதத்தில் 2 ஸ்பூன் இட்லி பொடியும் கொஞ்சம் நெய் சேர்த்து நல்லா பிணைஞ்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நிறையா செஞ்சு ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம்னா 1 மாதம் வரை கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். தேங்க்யூ.